வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் மேற்கு பார்த்த ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கணும், அதாவது ஒரு நேரடி உதாரண அமைப்பை தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம பல ஆஃபீஸ்களுக்கு நேரடியாக வாஸ்து பார்க்க சென்று இருக்கிறோம். இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் வாஸ்து சார்ந்த பல பதிவுகள் என்பது நம்மளுடைய வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நம்ம பல இடத்துக்கு ஆஃபீஸ் வாஸ்து பார்த்த அந்த அனுபவத்தை திரட்டி பல பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். அதில் இன்னும் குறிப்பாக நேரடியாக வாஸ்து பார்க்கும்போது ஏற்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு பதிவு தான் இருக்க போகுது. இன்னும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான அந்த நேரடி வாஸ்து மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பல இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ்லாம் கலந்து தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது குறிப்பாக ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் என்பது, ஏன்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, வீட்டுக்கு தான் சார் வாஸ்து பார்க்கணும், ஆஃபீஸுக்கும் பார்க்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, வீடு என்பது நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அந்த வீடு வாஸ்து அமைப்பு இருந்தால் தான் ஒரு மன அளவில் மகிழ்ச்சி என்பது இருக்கும். அகம் சார்ந்த விஷயங்கள், அன்பு, காதல் உணர்வு, ஒரு மகிழ்ச்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் வீடு தான். அப்போ வீடு வாஸ்து இருந்தால் தான் இது சார்ந்த விஷயம் நல்லபடியாக இருக்கும். அப்போ வீட்டுக்கு வெளியில் போகும்போது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பது நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆஃபீஸ்னால் தொழில், அப்போ அந்த தொழில் நல்லபடியாக இருக்கணும்னா அந்த ஆஃபீஸ் என்பது வாஸ்து அமைப்பில் இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பொருளாதாரம் மீட்டினா தானே ஒரு வாழ்க்கை என்பது நல்ல அமைப்பில் இருக்கும். அப்போ அந்த பொருளாதாரத்தை தரக்கூடியது அந்த ஆஃபீஸ் தான். அப்போ நல்ல அது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும்னா அந்த வாஸ்துன்றது அந்த ஆஃபீஸ் நல்லபடியாக இருக்கணும். அப்போ அதை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் அண்ணா நகர்லேருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு வாஸ்து பார்க்கணும் சார், டேரெக்டாக கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார்ன்ற சொல்லியிருந்தார். என்ன ஒரு ஆஃபீஸ் சொல்லியிருந்தாருன்னா, ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் அது. சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாஸ்து பார்க்க போயிருந்தோம். எல்லா விஷயங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறோன்னா அந்த மனை அமைப்புலேருந்து எல்லா விஷயத்தை நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சல்லிய தோஷத்தை நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடம் தோஷமுள்ள அமைப்பு இருக்கா இல்லை தோஷம் இல்லாத ஒரு மனையா அப்படின்ற விஷயங்கள் நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம பிரச்சனை போட்டு அவர் நம்ம தொடர்போட நேரத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனை போட்டு அந்த மனை தோஷம் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுவோம். இதான் ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம இவருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதான் முதல் விஷயம், சல்லிய தோஷம் செக் பண்ணுறது. அடுத்து நிறைய விஷயம் இப்போ அந்த இடத்துல நம்ம டேரெக்டாக போன பிறகு சுற்று வட்டார வாஸ்து எப்படி இருக்குன்ற செக் பண்ணுவோம். அதாவது அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயங்கள் ஒரு சிட்டியாக இருக்கிறதுனால உயரமான பில்டிங் எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடியது தான். அதை நம்ம ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வருதான்றதை பார்க்கணும். அதாவது ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ்னால் தெருக்குத்து, தெருப்பார்வை அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது தெருக்குத்து, பார்வையினால கெட்டதுன்னு கிடையாது. இல்லை கெட்ட தெருக்குத்து அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தென்மேற்கில் வரக்கூடிய தெருக்குத்துக்கள், வடமேற்கு வடக்கில் வரக்கூடிய தெருக்குத்துகள், இன்னும் தென்கிழக்கு கிழக்கு சார்ந்த தெருக்குத்து, இதெல்லாம் கெட்ட தெருக்குத்து. இந்த சம்மந்தப்பட்ட வகையில் தெருக்குத்தோ தெருப்பார்வை வந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துது. ஆனால் அதை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டோடைய சைஸ் எப்படி இருக்குது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கா, எந்த பகுதியாவது கட்டாகி இருக்கா, எந்த பகுதியாக எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கான்றதை செக் பண்ணணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் நார்த் ஈஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகலாம், மற்ற பகுதிகள் எக்ஸ்டென்ஷன் என்பது ஆகக்கூடாது. இன்னும் ஆஃப்செட்டு அது கட் ஆகுதுல, அந்த பகுதி குறிப்பிட்ட எந்த பகுதியுமே கட் ஆகக்கூடாது. இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ், அந்த பில்டிங்கோடைய என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஃபீஸ் போடுறது எந்த திசை பார்த்தது சிறப்புன்னு சொன்னால் எல்லா திசையும் பார்த்தது சிறப்பு தான். ஆனால் அந்த மனையோ அந்த பில்டிங்கோ அந்த வாஸ்து அமைப்பில் இருந்தாலே சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். 2 இடத்துக்கு பண்ணுவோம். சில இடத்துல லிஃப்ட் அமைப்பு, படிக்கட்டு அமைப்புலாம் நார்த் ஈஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, இது தவறு. இல்லை சவுத் வெஸ்ட்டில் இந்த இடத்துல லிஃப்ட் அமைப்பு போட்டிருப்பாங்க, அதுவும் தவறு. அப்போ இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது, படிக்கட்டு என்பது சவுத் வெஸ்ட்டில் வரலாம், இல்லை நார்த் வெஸ்ட் நார்த்தில் வரலாம், இல்லை சவுத் ஈஸ்ட்டில் வரலாம், இந்த இடத்துலாம் இருக்கலாம். இதே ஒரு லிஃப்ட் போடுற மாதிரி இருந்தாலும் அதே போல தான். அதாவது நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டில் லிஃப்ட் என்பது வரலாம். குறிப்பாக நார்த் ஈஸ்ட்டில் சவுத் வெஸ்ட்டில் லிஃப்ட் அமைப்பு வரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு ரெண்டுக்கு ஆஃபீஸ் பில்டிங் எடுக்கும்போது இதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ இது போன்ற பல விஷயங்கள் பார்ப்போம். அடுத்து என்ட்ரன்ஸ் அமைப்பு. என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்சப்பகுதியில் இருக்கணும். இல்லை எந்த திசை, 4 திசைகள் எந்த திசையாக இருந்தாலும் சென்ட்ரல் பகுதியில் இருக்கலாம், உச்சப்பகுதி, அதாவது வடக்கு மத்தியிலேருந்து வடகிழக்கு மூலம் வரைக்கும் ஒரு வடக்கு பார்த்த பில்டிங்காக தான் இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் பகுதியில் இருக்கலாம். கிழக்கு பார்த்த பில்டிங் ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா கிழக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு மூலம் வரைக்கும், இல்லை கிழக்கு சென்டர்லையும் இருக்கலாம். இல்லை தெற்கு பார்த்த ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா தெற்கு மத்தியம், இல்லைன்னா தெற்கு மத்தியிலேருந்து தென்கிழக்கு மூலம் வரைக்கும், இல்லை மேற்கு பார்த்த ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா மேற்கு மத்தியத்திலேருந்து வடமேற்கு மூலம் வரைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் இருக்கும். இது போன்ற விஷயங்களும் நம்ம பார்ப்போம். இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸ் அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்த உடனே நம்ம பார்த்த முதல் விஷயம் ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்.
அது நம்ம பார்த்துட்டு போய் ஒரே விஷயத்தை நம்ம கேட்டோம். அதாவது சட்ட சிக்கல் ஏதாவது வந்துச்சுதா சார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேட்டோம். ஃபஸ்ட்டு விஷயம் தான், உள்ளே கூட போகல, எடுத்த உடனே இந்த கேட்ட முதல் கேள்வி இதுதான். ஆமாம் சார், சட்ட சிக்கலில் தான் ப்ராப்ளம் அப்படின்ற விஷயம் அடுத்த கட்டமாக அவர் சொல்ல போனார். என்ன விஷயம் நம்ம என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குன்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சில வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு சில இர்ரெகுலாரிட்டிஸ் அது சார்ந்த வகையில் அந்த கஸ்டமருக்கும் இவருக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டுருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் என்பது போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்களாக இழுத்தடையக்கூடிய சூழ்நிலை. அதை நம்ம பார்த்துட்டு உடனே நம்ம ஏன்னா நார்த் வெஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டு, அதாவது மேற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ நெட்ட ரோடு போகக்கூடிய அமைப்பு. மேற்குலேருந்து அதாவது தெற்குலேருந்து வடக்கு சார்ந்த அமைப்புகளில் மேற்கு சார்ந்ததில் ஒரு ரோடு என்பது போகுது. அதுக்கு ஆப்போசிட்டில் ரோடுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு ரோடு என்பது வருது. அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய ரோடு கரெக்டாக வந்து இவருடைய பில்டிங்கில் நார்த்து வடமேற்கு வடக்கில் வந்து கொஞ்சம் ஹிட்டாகக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு. முன்னாடியே சொன்னதான், வடமேற்கு வடக்கில் வந்து அந்த பில்டிங்கில் வந்து தெருக்குத்து வரக்கூடாது சொல்லியிருந்தேன். அதே போல் ப்ராப்ளம் அப்போ வடமேற்கு பாதிப்படைஞ்சிருக்கு. எடுத்தோடனே அதை கேட்ட கேள்வி தான் சட்ட சிக்கல் ஏதாவது ஏற்பட்டுதா, வடமேற்கு பாதிப்புனா சட்ட சிக்கல் ஏற்பட்டுருவோம். அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆமாம் சார் சொல்லியிருந்தாரு. அதே போல் நம்ம அடுத்து நம்ம பில்டிங்குள்ளே போனோம். பில்டிங்குள்ளே போன பிறகு என்ட்ரன்ஸ் கடை தான் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சென்டரில் என்ட்ரன்ஸ் அமைப்பு என்பது வச்சுருக்காங்க. உள்ளே போனவொடனே இன்னொரு விஷயம் பார்த்தோம். குறிப்பாக என்ன பார்த்தோன்னா, வடகிழக்கு பாதிப்பு அமைப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. அதாவது பணம் என்பது லாக் ஆகிருக்கா சார் என்ன சொன்னேன். ஆமாம் சார், அதே போல் லாக் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிளாஷ் ஏற்பட்டு இவருக்கு வர வேண்டிய பணம் என்பது வரலை. அது எதனால் அந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா, காரணம் வடகிழக்கு கட் ஆயிருந்துச்சு. அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் இவரோட பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர் பிளாட் மட்டும், அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் மட்டும் கொஞ்சம் கட்டாயி அந்த பில்டிங் என்பது போயிருக்கு. சரிங்களா, பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுக்கு தான் இருக்கிறாரு, ஓனரோட பில்டிங் தான். அதனால் அந்த நார்த் ஈஸ்ட் மட்டும் கட்டாயக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அப்போ நம்ம அதையும் நம்ம பார்த்தோம். இது போல் வந்து நார்த் ஈஸ்ட் கட் ஆகிருக்கு சார், கரெக்டாக பணம் லாக் ஆகிருக்கான்றதுமே நம்ம கேட்டிருந்தோம். அதையும் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஏதாவது பண்ணீங்களா, அல்லது ஏதாவது அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது கிளாஷ் ஏற்பட்டிருக்கான்னு இன்னொரு அடுத்த கட்ட கேள்விகள் எழுந்துச்சு. அதையும் நம்ம கிட்ட கேட்டிருந்தோம். ஏன்னா இவருடைய அமைப்புகள் அதை எதை வச்சு சொல்லலாம், அதுக்கும் ஆமாம் தான் சொன்னார். காரணம் என்னென்னா, எதை வச்சு நம்ம சொன்னோன்னா, ஏன்னா இங்கே சவுத் வெஸ்ட்டில் ஒரு டேரக்டர் ரூம் என்பது இருக்குது. அதுக்கு நேருக்கு ஆப்போசிட்டில் நார்த் ஈஸ்ட்டில் இன்னொரு டேரக்டர் ரூமு. அதாவது ஆப்போசிட்டில் டயக்னலாகவே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் கிளாஷஸ் நிச்சயமாக ஏற்படும் கேட்டிருந்தோம். அதே போல் இது சம்மந்தப்பட்ட வகையில் பணம் லாக் ஆகி நான் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நான் இது பண்ணேன், அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி ரெண்டு பேரும் கொஞ்சம் கிளாஷ் ஏற்பட்டுச்சு, இப்போ ப்ராப்ளமேட்டிக் தான் இருக்குது. இது போல் பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒரு 2 டேரக்டர் 3 டேரக்டர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஷேரில் பண்ணுவாங்க. சவுத் வெஸ்ட்டில் ஒரு டேரக்டர் உட்காந்துருக்காங்கன்னா பக்கத்திலே அது சவுத் ஈஸ்ட்டில் இன்னொரு டேரக்டர் உட்காரலாம், இல்லை நார்த் வெஸ்ட்டில் இன்னொரு டேரக்டர் உட்காரலாம். டயக்னல் ஆப்போசிட்டில் உட்காரக்கூடாது. இது போன்ற விஷயம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம என்ன நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனை பார்த்துருக்கணும், இம்பார்ட்டன்ட் ஃபைலில் எங்கே வரணும், இது போல் நிறைய விஷயங்களாக இருக்குது. அப்போ இந்த 3 விஷயத்தின் காரணமாக 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சட்ட சிக்கல், உள்ளே போனவொடனே பணம் லாக்கு, டேரக்டருக்குள்ளே பிஸ்னஸ் பார்ட்னருக்குள்ளே ப்ராப்ளம், இதுபோல் பல விஷயங்கள் கேட்டு சொன்னோம். அப்போ எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொன்னார். மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து ஒரு பேண்ட்ரி அமைப்பு வச்சிருக்காரு, அது சவுத் ஈஸ்ட்டில் வச்சிருக்காரு. பேண்ட்ரினாலே இந்த உணவு சார்ந்த விஷயம், அது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். சவுத் ஈஸ்ட்டில் இருக்கலாம், நார்த் வெஸ்ட்டில் இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது தான். நான் அந்த ஆஃபீஸ் பதிவு உதாரணம் சொல்லும்போது இந்த விஷயம் சேர்த்து சொல்லுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. இதை பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, முறையாக ப்ரொஃபஷனல். ஏன்னா இதில் வந்து நிறைய சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்குது. வாஸ்து என்பது ஒரு பதிவில் அடக்கி விடக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை, அது கடல். சரிங்களா, அதில் வந்து முறையாக ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் கேட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சின்ன தவறுனாலும் பெரிய விதமான ப்ராப்ளம் வந்து எடுத்துகிட்டு போய் விடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் பல விஷயங்கள் பார்த்தேன். ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாயிஸ் எங்கே உட்காந்துருக்காங்க, வடக்கு கிழக்கு சார்ந்த அமைப்பில் உட்காந்துருக்காங்க. ஒரு பூஜா ஷெல்ஃப் வச்சிருக்காரு, ஈசானியத்தில் வச்சிருக்காரு. ஒரு ஈசானியத்தில் இருக்கலாம், வடகிழக்கில் இருக்கலாம், வடக்கு மத்தி, கிழக்கு மத்தி, மேற்கு மத்திகளில் பூஜா அமைப்பு, பூஜா ஷெல்ஃபு, ரூம், இது போன்ற விஷயங்கள் வரலாம். எல்லாமே கரெக்டான அமைப்பில் இருந்துச்சு. ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் போட்டிருக்காரு. கான்ஃபரன்ஸ் ரூமு கரெக்டாக சவுத் சென்டரில் போட்டிருக்காரு. அதாவது ஒரு டேரக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் சவுத் சென்டரில் போட்டிருக்காரு. இது போல பல முக்கியமான விஷயங்களை கரெக்டான அமைப்பில் இருந்தது. அப்போ இந்த இருக்கக்கூடிய தவறை வச்சு ஒரு விஷயம் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம உடனடியாக இதுக்கு தீர்வு என்ன பண்ணலாம்னா, தற்காலிகமான சில தீர்வுகள்லாம் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா, தற்காலிகமாக பிரச்சனை போட்டு பார்த்து இந்த சில விஷயங்கள்லாம் இடிக்காமல் உடைக்காமல் என்ன ஒரு நிவர்த்தி பண்ணுறது, தற்காலிகமாக சில விஷயங்கள் சொன்னோம். ஏன்னா வாஸ்துல எல்லாம் இடிச்சு உடைச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. நம்மளோட காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக அந்த ஜாதகம் ஒன்று கணித்து, பிரசன ஜாதகம், அந்த பில்டிங்கான ஜாதகம் கணித்து அது தற்காலிகமாக நிவர்த்திகள் கொடுக்கலாம். ஆனால் லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனடியாக அந்த பில்டிங் சில விஷயங்களுக்கு மாற்றுங்க சார். பில்டிங் என்ன ரெண்டுக்கு வேறு பில்டிங் கொஞ்சம் எடுத்து போங்க சார் சொன்னோம். வேறு ஏதாவது பில்டிங் இருக்கான்னு கேட்டோம். அதே போல் எனக்கு ஒரு இடம் இருக்குது சார், ஒரு பில்டிங் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, இது முக்கியமாக இன்ட்டு உள்ளே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதெல்லாம் எதுவும் பார்த்துக்காதீங்க சார். இப்போ தற்சமயத்துக்கு இந்த பிரச்சனைலேருந்து உங்களுக்கு வந்து விடிவு காலம் ஏற்படணும். இதுலேருந்து எல்லாமே இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்த விஷயம் தான். பணம் லாக் ஆகுறது, அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஸுக்கான கிளாஷ் எல்லாம் இதில் ஆரம்பிச்சு தான். இது கிளியர் ஆகணும்னா
நீங்கள் வந்து இன்னொரு இடம் சொன்னீங்க, அது நம்ம போய் வாஸ்து பார்த்தோம், கரெக்டான அமைப்பில் இருந்துச்சு, அவுட்டரில் இருந்தாலும் நல்லபடியாக போகும் சார், பிஸ்னஸ் நல்லபடியாக போகும், டவுன் ஆகாது, உடனடியாக அந்த இடத்துல மாற்றுங்க, டக்குன்னு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுங்க சொல்லி நம்ம வந்தோம். கரெக்டாக ஒரு 2 months 3 months வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மியூச்சுவல் கன்சர்ன் மூலமாகவே அந்த பிரச்சனை நம்ம சால்வ் ஆகி இது போன்ற பார்ட்னர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிளாஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகக்கூடிய எல்லாமே ஒரு 3 months ஒரு 4 months ஏற்பட்ட ஒரு விஷயம். உடனடியாக மாற்றம் ஏற்பட்டுச்சு. கரெக்டாக அந்த இன்னொரு இடத்துக்கு போய் வாஸ்து நம்ம போய் பார்த்தோம். அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, அந்த ஆஃபீஸ்க்கும் வாஸ்து வேணும், அந்த ஆஃபீஸில் ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், ஒரு கிளாஷஸ் இருக்கக்கூடாது, சட்டசைகள் இல்லாமல் போகணும், எல்லாத்தையும் வாஸ்து என்பது இன்றியமையாத ஒரு விஷயம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு விஷயம். இதில் நிறைய பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன், உதாரணம் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு விஷயம் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே எல்லாம் பண்ணிடக்கூடாது, ப்ரொஃபஷனலாக கன்சல்டேஷன் கேட்டு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை இத்தனை முடித்துக்கொள்கிறேன். மேலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நேரடியாக பல இடத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமல் அப்ராடுக்கு பல இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம். இன்னும் வந்து இந்த ஆன்லைன் மூலமாகவும் நம்ம வந்து ஃபோன் கன்சல்டேஷன் மூலமாக வாஸ்து என்பது கொடுத்துட்ருக்குறோம். மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது, நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு, கேபி ஜோதிட வகுப்பு, வாஸ்து வகுப்பு, இப்போ நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது சார்ந்த என்ன ஒரு விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்லையும் இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத்கண்ணன். நன்றி, வணக்கம்.